ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம காஸ்டியூமை பார்த்தா இங்கே கொஞ்சம் ஒசூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செமையாக குளிருது. அது ஒரு காஸ்டியூம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம ட்ரோன் வாங்கிட்டோம், நம்ம சேனலுக்காக ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம். அந்த ட்ரோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்யூ சொல்லிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரோன் நம்ம கையில் சேர்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் போகலாம். இதுதாங்க நம்ம ட்ரோனோட பேக். ஆக்சுவலாக நம்ம என்னடா பாக்ஸ் தான் வந்திருக்குமே, என்ன நமக்கு பேக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது துபாயிலேருந்து வாங்கினோம். ஸோ ஃப்ளைட்டை பாக்ஸாக கொண்டு வர முடியாது. அதனால் அங்கேயே நமக்கு பேக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த பேக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம மாட்டிட்டு எடுத்துகிட்டு கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ப்ராடக்ட்க்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரீமியமாக மேட் பிளாக் ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜிப் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏதாவது கார்டோ இல்லை சம்திங் கிளாத்தோ நம்ம இது வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதோட தான் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ட்ரோனுக்கே போயிடலாம். இதுதான் நம்ம ட்ரோன். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம் உள்ள. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக், அதாவது ஆர்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாஸ்டிக்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு கண்ட்ரோலர். ஓகேங்களா? இது கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ட்ரோனை எப்படி போகணும், மூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதை தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரோன் லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறதுக்கு, லெஃப்ட் போகிறதுக்கு, ரைட் வர்றதுக்கு, முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறதுக்கு, கீழே லேண்ட் ஆகிறதுக்கு, மேலே ஹைட் போகிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம இதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஃப்ளை மோர் காம்போ வாங்கியிருக்கோம். ஃப்ளை மோர் காம்போவில் நமக்கு 3 பேட்டரிஸ் கொடுப்பாங்க. ஒரு பேட்டரி ட்ரோன் உள்ளே இருக்குது. இதில் 2 பேட்டரி இருக்குது பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம அப்படியே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். வேறு உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் நமக்கு யூஸே ஆக போகிறதில்ல. ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள். நீங்கள் சி டைப் வச்சுருந்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த ஓல்டு மாடல் அந்த பின் கொடுத்துருந்தா, அது பேர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, சாம்சங் பின் என்னெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க, அது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் நமக்கு அக்சசரிஸ் பாக்ஸில் இவ்வளோதான் இருக்குது. அக்சசரிஸ் பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பேக் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோம். ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மேனுவல் படிக்க போகிறதில்ல, எப்படியும் ஜஸ்ட் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக், நமக்கு பிளாக் சூப்பராக பிளாக் ட்ரோன் அப்படி பிளாக்ல கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு இல்லை. நமக்கு மேலே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனில் இருக்க அந்த ட்ரோனில் ஃபேன் மாதிரி சுற்றும் பாருங்கள், அதுதான் ப்ரொப்பலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டூல், அதாவது ஸ்க்ரூ ட்ரைவராக இந்த டூல், அதாவது நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டூல் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எங்கே காணும். ஓகே, அதாவது நம்ம ஆர்சிக்கு யூஸ் பண்ணுற மேலே அந்த நம்ம ஹேண்டில்
இந்த ஆர்சி மேலே இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக நம்ம பேக்குள்ளே இருந்தது இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரோன் எடுத்துக்கலாம். ட்ரோனில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து நமக்கு ட்ரோனுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக வந்து ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஐயோ ஆன் ஆயிடுச்சு, நல்லதாக இருக்கா? ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா நம்ம ப்ரொப்பலர்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம போட்டோன்னா இது வந்து கீழே எப்படியும் இந்த மாதிரிலாம் அப்படி வந்து இருக்காது. நம்ம பேக்கில் வைக்கும்போது சேஃப்டியாக இருக்கும். நம்ம இதை வந்து அப்படியே வந்து நம்ம பின் பண்ணி வச்சோன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரோனை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ட்ரோன். ஓகேங்களா? இவ்வளோதானா, சின்னதாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நம்ம கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு தான் இருக்குது. இதை அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். செகண்ட் ஒன் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உல்ட்டாவாக ரிமூவ் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும். அடுத்து இது அதே மாதிரி ஃப்ராக் மாதிரி இருக்கும். இதுதாங்க நம்ம ட்ரோன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேமராவுக்கு ஒரு ப்ரொடக்டர் கொடுத்துருக்காங்க. கேமரா. ஓகேங்களா? இதான் வந்து கேமரா வந்து எந்த விட அடிப்படக்கூடாது, சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. கையை மாற்றி காமிக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான். ஓகேங்களா? இதை நம்ம ரிட்டன் திரும்பி போட்டுக்கலாம். இதை நான் வந்து எப்படி ஃப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவே எண்டில் போடுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதுதான் நம்ம ட்ரோன். ஓகேங்களா? இதை அப்படியே வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஆர்சின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் அப்படியே இப்படி எடுத்து இங்கே நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம அதாவது நம்ம சின்ன வயசுல பிளே ஸ்டேஷன்லாம் ஆடி தான் தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபிட் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு மொபைல் ஃபிட் பண்ணிட்டா நம்ம ட்ரோன் வந்து எதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்கே மொபைல்லே பார்க்கலாம். அதுக்கான ஒரு இதுதான் வந்து இங்கே. இதுக்கு வந்து எந்த வித ஒயர் கனெக்ஷனும் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு ஒய்ஃபையோ ப்ளூடூத் சம்திங் ஏதோ வந்து நமக்கு ஒரு கனெக்ஷனில் தான், என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து அப்படி ஒரு கனெக்ஷனில் தான் இருக்குது. நம்ம இது வந்து அப்பப்போ எடுத்து இதை இங்கே கீழே ஃபிட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேக்கில் வந்து கேரி பண்ணும்போது இது வந்து இடிக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணணும். இதுக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி பேட்டரிஸ் அதுக்கும் தனியாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஓவராலாக நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது கேமரா கண்ட்ரோல், கேப்சர் அப்படின்றது நிறைய விஷயம் அப்படியே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பி போர்ட் இருக்குது. பக்கத்துலேயே வந்து சி டைப் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு பவர் ஆஃப் ஆன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைட் எரியும். இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி லெவல் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டரியுமே வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணியும் உங்கள் மொபைலில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 பேட்டரி ஒரே டைம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 31 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டினியூவாக வந்து 31 மினிட்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 31 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட வந்து நம்ம 3 பேட்டரிக்கு வந்து 1.5 hours நம்ம ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். இது வந்து ஃப்ளைமோர் காம்போவில் மட்டும்தான் இருக்கும். இந்த ட்ரோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோ வந்து துபாயிலேருந்து ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி எனக்கு வந்து கொடுத்தாரு. அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45,000 தான் வரும். அதுவே நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா 83,000 வருது. ஸோ நான் அங்கே பார்க்கும்போது அப்படியே நமக்கு பாதியாக நம்ம இங்கே வந்து வாங்கிட்டோம். ஓகே மக்களே, நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். இதில் வந்து நான் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நமக்கு ரெகுலராக வந்து நம்ம ட்ராவலில் வந்து ட்ரோன் ஷாட் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.